வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மில்லட் பொங்கல், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கோட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான காம்போ. கொட்ஸுனாலே பொங்கல் தான், பொங்கல்னாலே கொட்ஸு தான். இந்த கொட்ஸு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு எதுவுமே தேவையில்லை. முதல்ல நம்ம மில்லட்ஸ் பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சாம அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மில்லட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு அளவுக்கு நான் 2 கப் மில்லட்ஸ் எடுத்திருக்கேன். 2 கப் மில்லட்ஸில் நீங்கள் பொங்கல் பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு 6-8 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு என்ன மில்லட்ஸ் பிடிக்குமோ, உங்கள்கிட்ட எந்த மில்லட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து மில்லட்ஸை நல்லா களைஞ்சிருங்க. உங்களுக்கு அந்த தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒரு 4-5 தடவையாவது வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா மில்லட்ஸில் நிறைய அழுக்கு குப்பையெல்லாம் இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் பொங்கல் பண்ணுற மாதிரியே தான், ஆனால் அரிசிக்கு பதிலாக நம்ம மில்லட் சேர்த்துக்க போகிறோம். நம்ம மில்லட் சேர்க்கறதுனால இந்த பொங்கல் ரொம்பவே ஹெல்த்தி. உங்களால் எந்தெந்த டிஷ்ஷுக்கெலாம் மில்லட் சேர்க்க முடியுமோ அதுக்கெலாம் நீங்கள் சாதத்துக்கு பதிலாக மில்லட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிசிபெலாபாத் இல்லைனா சாம்பார் சாதம் பண்ணுறீங்கன்னா சாதத்துக்கு பதிலாக அதில் மில்லட் சேர்த்துக்கோங்க. கம்மிங் பேக் டு மில்லட்ஸ் பொங்கல். மில்லட்ஸுக்கும் பைத்தம்பருப்புக்கும் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் மில்லட்டுக்கு 1/2 கப் பைத்தம்பருப்பு. அதாவது 2 கப் மில்லட் எடுத்திங்கன்னா நீங்கள் 1 கப் பாசிப்பருப்பு சேர்க்கணும். பாசிப்பருப்பை லைட்டாக நீங்கள் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை களைஞ்சிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நான் 2 கப் மில்லட்ஸ் எடுத்திருக்கேன், அதனால் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். வறுத்த பைத்தம்பருப்பை நல்லா களைஞ்ச மில்லட்ஸோடு சேர்ந்துட்டு இன்னும் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க போகிறோம். மில்லட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு மினிமம் 4 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். பட் டைம் எல்லாம் மறந்துட்டிங்கன்னா அப்போவே களைஞ்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மில்லட்ஸையும் பைத்தம்பருப்பையும் நம்ம ஒன்றா சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஜீரகம், கருவேப்பிலை, மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போதும். நல்லா தளன்னு கொதிக்கும் போது நம்ம களைஞ்சி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த மில்லட்ஸ் பைத்தம்பருப்பு மிக்சரை சேர்த்துக்கலாம். தண்ணி ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் மில்லட் வேகிறதுக்கு நம்மளுக்கு 4 கப் தண்ணி தேவை. நம்ம இன்றைக்கி 2 கப் எடுத்துருக்கிறதுனால 8 கப் தண்ணி ப்ளஸ் நம்ம 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 2 கப் தண்ணி. ஸோ மொத்தமாக நான் 10 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஓப்பனாக வச்சு அப்படி தளன்னு கொதிக்க விட்டாலே உங்களுக்கு வெந்துடும். அப்பப்போ கிளறிட்டே இருங்க, இல்லைனா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். பைத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா குழையணும், மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா சாஃப்டானும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம சாதம் வேக வைக்கிற மாதிரி தாங்க, அப்படியே பொலன்னு ஓப்பனாக கொதிச்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தடவை குழைச்சி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்புக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மில்லட்ஸுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃப்ளேவர் வரும், அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த வாசனைக்காக தான் நான் கொஞ்சம் இஞ்சி தூக்கலாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். காரத்துக்கு நான் முன்னாடியே கொஞ்சம் தான் மிளகு சேர்த்தேன், அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா முழுசாக மிளகு போடாமல் கொஞ்சமாக முழு மிளகு போட்டுட்டு நிறைய மிளகு பொடி சேருங்க. நீங்கள் முழுசாக மிளகு போடும் போது அது தனியாக எடுத்து வச்சுருவாங்க, நம்மளுக்கு மிளகு சத்து உள்ளே போகாது. பட் பொடியாக நம்ம சேர்க்கும் போது அது பொங்கலோட மிக்ஸ் ஆகிடும். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பொங்கலுமே நல்லா வெந்துடுத்து. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி குழச்சி விட்டுருங்க. உங்களுக்கு பருப்பு தனியாகவும் மில்லட்ஸ் தனியாகவும் தெரியக்கூடாது. இப்போது அந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா பருப்பு வேகவே வேகாது. நல்லா மசிச்சு விட்டு நம்மளோட தாளிப்பை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தாளிப்பை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூடாக சர்வ் பண்ணுங்கள், இல்லைனா ஆற இது டைட் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான மில்லட் பொங்கல் ரெடி. இதை நீங்கள் சாமை, தினை, வரகு, குதிரவாளி எதில் வேணாலும் பண்ணலாம். பொங்கலை பொறுத்த வரைக்கும் நெய் சேர்த்து பண்ணுறதுனால எதர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்சுக்கு சாப்பிடுங்க. நீங்கள் இது டின்னருக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஓகே, பொங்கல் ரெடி ஆயாச்சு. அதுக்கு மேட்சிங்கான ஒரு கத்திரிக்காய் கோட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். பொங்கல்னாலே கொஜ்ஜு தாங்க, அதுவும் கத்திரிக்காய் போட்டு பண்ணுறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம நிறைய கத்திரிக்காய் சேர்த்து இன்றைக்கி கொஜ்ஜு பண்ண போகிறோம். ஒரு 10 கத்திரிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக பூச்சி எதுவும் இல்லாமல் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா கத்திரிக்காய் கருத்து போயிடும். 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன்.
இந்த கொச்சு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது. கொச்சு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் முதல்ல சில சாமான்கள்லாம் வறுத்து நம்ம பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். பொடி வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். 2 பருப்பும் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது அப்படியே வறுபட நம்ம ஒவ்வொரு சாமானாக சேர்த்துட்டே போக போகிறோம். காரத்துக்கு நான் 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாவோட அளவை உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவாக மிளகா பொடியோ சாம்பார் பொடியோ எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த கொச்சோட ஃப்ளேவரே இந்த நம்ம வறுத்து அரைக்கிற இந்த பொடியிலேருந்து தான் வரும். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா கசந்துரும், அதனால் 1 சிட்டிகை போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க, இல்லைன்னா அந்த சூட்டுக்கு கருப்பாயிடும். இந்த சாமான்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு பொடி தான் தேவை, அதனால் தண்ணி சேர்க்காமல் அப்படியே நீங்கள் கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த வறுத்து வச்சுக்கிற பொடி உங்களுக்கு மிச்சமானாலும் ஒரு டப்பால் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கூட்டு இல்லைன்னா கறி இல்லைன்னா புளியோதரை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதே வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டாண்டர்டாக தாளிக்கிற ஐட்டம் தான் இதெல்லாம். கூடவே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடியோட பெருங்காய கட்டி சேர்க்கும் போது நம்மளுக்கு வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாயை ரவுண்டாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை இதே எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரோஸ்டட் பச்சை மிளகாய்க்கு தனி ஃப்ளேவர் உண்டு. 4 தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது பருப்பு சேர்க்காமல் பண்ணுற கொச்சுனால நம்மளுக்கு இந்த தக்காளி தான் அந்த திக்னஸ் கொடுக்கும். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழையணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். கலருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அது ஒரு பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை எப்போவுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்கணும், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் கத்திரிக்காய்க்கு பதிலாக வேறு ஏதாவது காய் கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த கத்திரிக்காவை வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே புளி சேர்க்கணும். கத்திரிக்காய் வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புளி சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் வேகவே வேகாது, நறுக்குன்னு தான் இருக்கும். இந்த கொச்சை பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கல் தவிர சாதத்துக்கு சாப்பிட்லாம், அரிசி உப்புமாக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். சில பேர் கொச்சில் கொஞ்சம் திக்னஸ்க்காக வேக வச்ச பைத்தம்பருப்பு சேர்த்துப்பா. கத்திரிக்காய் வெந்துட்டு தான் செக் பண்ணுங்கள். வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை 2-3 தடவை தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புளி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்தாலே போதும். இல்லைனா இது கத்திரிக்காய் வாசனை போனதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடி சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா பொடி உங்களுக்கு உருண்டை கட்டிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு உருண்டை கட்டிக்குன்ற பயம் இருந்தால் நீங்கள் பொடியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது உங்களுக்கு புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். உங்களுக்கு வெல்லத்தோட டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா கொதித்து திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பச்சை நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். பொங்கலோடு சாப்பிடும்போது ஜோராக இருக்கும். பொங்கல் கொச்சு உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye-bye, have a great day. Healthy food for healthy lifestyle. Thanks for watching.